முகுந்தனை பாமகவின் இளைஞரணி செயலாளராக நியமித்ததில் தொடங்கிய பிரச்சினை தற்போது அங்கு சுற்றி இங்கு சுற்றி மீண்டும் அதே இடத்தில் வந்து நிற்கிறது. ஆனால் இம்முறை வேறு வடிவத்தில் வந்துள்ளதால் ராமதாஸை விட்டு கட்சி போகும் நிலை வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தைலாபுரத்தில் ராமதாசும் சென்னை சோழிங்கநல்லூரில் அன்புமணியும் தனித்தனியே நடத்திய ஆவர்த்தனங்களால் தமிழக அரசியல் களம் சூடேறி இருக்கிறது. அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமிக்க யாரையும் நீக்கவும் நியமனம் செய்யவும் பொதுக்குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி அறிவித்தார். தேர்தல் ஆணைய விதிகளின்படி தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் பொதுக்குழுவே தீர்மானிக்கிறது. அப்படிதான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கே கட்சியின் பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. பாமகவின் இன்னொரு தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உள்ளது. ஆகவே பாமகவை உருவாக்கி நிறுவனராக செயல்படும் ராமதாஸால் தலைவரை மீறி எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் அறிந்த மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் அன்புமணி பக்கம் திரண்டு வர அடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தை கையில் எடுத்தார் ராமதாஸ். மே 31ஆம் தேதி ஆடிட்டர் சுப்பரத்தினம் மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர் சுரேஷ் பாபு ஆகியோரை ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வரவழைத்தார். காலை 9:40 மணியளவில் சென்ற இவர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கட்சி நிதி, வங்கி கணக்கு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். அப்போது கட்சி செலவு, கட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்டவற்றுக்கும் வங்கி செக்கில் கட்சி பொருளாளரை கையெழுத்திட முடியும். கட்சி பொருளாளராக இருந்த திலகபாமாவை ராமதாஸ் நீக்கிவிட்டார். இது தொடர்பாக வங்கி மேலாளருக்கு ராமதாஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். திலகபாமா நீக்கம் தொடர்பாகவும் புதிதாக அன்சர் ஹுசேன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் கையெழுத்திட்ட காசோலைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாராம். இளைஞரணி செயலாளராகவும் ஆடிட்டர் சுரேஷ் உள்ளதால் முகுந்தன் இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த நிலையில் முகுந்தனுக்கு பதிலாக சுரேஷுக்கு தலைவர் பதவி வழங்கப்படலாம் என ராமதாஸ் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்களும் தைலாபுர தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்தனர். இவர்களுக்கு ராமதாஸ் மாவட்ட பொறுப்புகள் வழங்க உள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே ராமதாஸின் தீவிர ஆதரவாளராக இருந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அன்புமணி பக்கம் தாவி உள்ளார். அன்புமணியை முதலில் ஆதரித்து பேசிய பாமக பொருளாளர் திலகபாமாவை கண்டித்த அவர் வடிவேல் ராவணன் தற்போது திலகபாமாவுடன் மேடையில் அமர்ந்து அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல் வழக்கறிஞர் பாலுவும் ராமதாசுக்கு நெருக்கமானவராகவும் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தவர். இவரும் அன்புமணி நடத்திய முதல் நாள் ஆலோசனை கூட்டத்திலேயே பங்கேற்றார். இப்படி ராமதாஸின் விசுவாசியாக பார்க்கப்பட்ட பலரும் அன்புமணி பக்கம் தாவி உள்ளனர். மேலும் தற்போதைய பாமக எம்எல்ஏக்கள் 5 பேரில் 3 பேர் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளனர். GK மணி மட்டும் ராமதாசுக்கு ஆதரவாக இருக்கிறார். எம்எல்ஏ அருளை பொறுத்தவரை தன்னை நடுநிலையாளராக காட்டிக்கொள்கிறார். மேலும் 97% மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள். வன்னியர் சங்க நிர்வாகிகள் தவிர்த்து பாமக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அன்புமணியிடம் சென்றுவிட்டனர். இதனால் தைலாபுரம் தோட்டத்திற்கு முன்னாள் நிர்வாகிகள் யாரும் வருவதில்லை. இதே நிலை தொடர்ந்தால் கட்சியை அன்புமணி கைப்பற்றி விடுவார் என ராமதாசுக்கு கவலை ஏற்பட்டுவிட்டதாம். எனவே விரைவில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.